இவளை எங்கேயே பார்த்துருக்கோமே, எங்க பார்த்தோம் ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்க பார்த்தோம்? வாங்க. இப்ப எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ற? நீ கேட்ட பணத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல. என்னது, இவ கேட்ட பணமா? சம்திங் ராங். அர்ஜுன் கூல், நீங்க ஒன்றும் தரல, நான் ஒன்றும் சொல்லலையே. நீங்க பணம் கரெக்டா கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு என் ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு இங்கேயே தேடி வருவியா? இது என்னப்பா வம்பா போச்சு? நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க தேடி தானே வர முடியும். இங்க பாரு, பணத்தை கொடுத்தோடனே விட்டுறேன்னு நீ சொன்னியா இல்லையா? ஆமா. அப்புறம் எதுக்கு இங்க வரைக்கும் வந்து டார்ச்சர் பண்றேனைய? திவ்யா, நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன அர்ஜுன், உங்க மேல உள்ள பாசத்துல நான் ஓடி வந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? என்ன நடந்திருக்கும்? இவ எதுக்கு நம்ம அண்ணன் கிட்ட இவ்வளவு குழஞ்சு பேசுறா? அண்ணனும் செவிலே 4 அற விடாம நின்று பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால சத்தியமா முடியல. உன்னோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் இங்க ஊருக்கே கிளம்பி வந்தேன். நீ கேட்கிற பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப திரும்பி வந்து உன்னை பார்க்கணும் போல இருக்கு. வரலன்னா உன் வீட்டுக்கே வந்துருவேன். அப்படி இப்படி ரொம்ப பிளாக்மெயில் பண்றேன்னு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அர்ஜுன், என்னோட கண்ணுல உன் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு புரிய மாட்டேங்குதா? ஆமா, பொல்லாத அன்பு பாசம். பிளாக்மெயில் பண்ணி வரதெல்லாம் அன்பு பாசம்லாம் கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஆக கயல் அண்ணி பயப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அண்ணன் தான் பண்ணாரா இல்ல இவ ஏதோ நாடகம் ஆடுறாளா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏன் அர்ஜுன், நான் பேசும்போதெல்லாம் என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க? உங்களை நான் எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? என்னது லவ்வா? ஏமா சொல்றேன், பணத்துக்காக நான் வரல, பாசத்துக்காக தான் உங்களை தேடி வந்தேன். என் வயித்துல உங்களோட குழந்தை வளருது அர்ஜுன். என்ன? அக்கறை கூட இல்லாம என்னை ஏன் இப்படி திட்டுறீங்க? கொஞ்சமாவது பாசமா பேச மாட்டீங்களா? பாருங்க, நம்ம பாப்பா உங்களை தான் கேக்குது. போதும், நிறுத்து. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன். ஆனா நீ தான் நான் தான் பண்ணேன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ற. என்ன அர்ஜுன், நீங்க இப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நீங்களும் என் ரூம்ல தானே இருந்தீங்க. ரூம்ல நான் இருந்தது உண்மைதான். ஆனா எப்படி நான் அங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சொல்றேன், நீ ஏதாவது மருந்து கொடுத்துதான் என்னை கூட்டிட்டு போயிருப்ப. நான் ஏன் அர்ஜுன் அந்த மாதிரிலாம் பண்ணணும்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ற? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வரப்போகுதுன்னு நான் முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ தான் வேணும்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்றியே ஏன்? அதுவும் இல்லாம இப்ப பண டார்ச்சர் வேற. அப்ப என்னை லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் சும்மா. பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. என்ன அர்ஜுன் நீ இப்படிலாம் பேசுற? நான் எவ்வளவு உன் மேல அன்பா இருக்கேன் தெரியுமா? நான் உன்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன், பணம்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நானும் உனக்கு மேல சம்பாதிக்கிறேன் அப்படின்னு. உன்கிட்ட பணம் வாங்கி அதை நான் செலவு பண்றது, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். எங்கடா எனக்குன்னு யாரும் இல்லையே, எனக்காக ஒருத்தன் இருக்கான், அவன் எனக்காக காசு கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சுதான் நான் உன்கிட்ட வாங்குறேன். நான் ஒன்னும் பணத்தாசை பிடிச்ச பேய் கிடையாது. போதும், நிறுத்து. நீ எப்படிப்பட்ட ஆளு என்ன ஏதுன்னு எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இங்க வந்து இவன் சந்தோஷமா இருக்கானே, அதை கெடுக்கலாம் தானே நீ இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க. போன்ல என்ன சொன்ன? பொண்டாட்டி பக்கத்துல இருக்கா, நான் சொல்லிடுவேன். நீ இப்ப இங்க வரலன்னா நான் உன் வீடு தேடி வந்துருவேன். என்ன நான் பிளாக்மெயில் பண்ண? நீனு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அர்ஜுன், எனக்கு தெரியும். ஆனா நீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க போய் தான் நான் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நைட்டு சும்மா அன்னைக்கு நைட்டுன்னு அதையே பேசிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன், என் சூண்டு விரல் கூட உன் மேல படல. வேற எவனோ பெத்த பிள்ளைக்கு நான் அப்பேன்னு சொல்லிட்டு வரியா? அர்ஜுன், நானும் போனா போதுன்னு அமைதியா பேசிக்கிட்டு இருந்தா நீ என் கேரக்டரே ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்க. நானும் உன்னை தேடி வந்தேன், நீ தானே அன்னைக்கு குடிச்சுட்டு என்னை எவ்வளவு கதற பண்ண. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உன்னை தேடி உன்னோட அன்புக்காக ஏங்கி வந்தா நீ இந்த மாதிரி தான் பண்ணுவியா? இங்க பாரு அர்ஜுன், ஒழுங்கு மரியாதையா என்னோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம்னு ஒத்துக்க. இல்லைன்னு வைய, நடக்கிறதே வேற. கோவால என்கிட்ட என்ன சொல்லிட்டு அங்கிருந்து இங்கே வந்த? ஒண்ணு என்னைய கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா எனக்கான செலவு அன்பு பாசம்லாம் நீ கொடுக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று டீல்னா நீ கிளம்பி வான்னு சொன்னேன். நீயும் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ண. சரின்னு விட்டா ஓவரா போய்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா எனக்கு என்ன தேவையோ அதை நீ தான் பண்ணியாகணும். அப்படி இல்லைன்னா நான் நெட்ல எல்லாத்தையும் விட்டுருவேன். அப்புறம் போக போறது ஏன் மானம் மட்டும் கிடையாது, உன் மனமும் உன் குடும்ப மனமும் தான். முக்கியமா உன் பொண்டாட்டி. என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தா ஞான உதயம் வருதா? அவ மட்டும் இதை பார்த்தா சத்தியமா அந்த போட்டோவை நம்ப மாட்டா. ஆனா இந்த மாதிரி வந்திருக்கேன்னு நினைச்சு மனசு உடைஞ்சு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் ஆகலாம். அதுக்கு நீ தான் காரணமா இருக்க போறியா? திவ்யா,
நான் சொல்றத சொல்லிட்டேன். அன்பா பார்க்க வந்த என்ன நீ எவ்வளவு கோவப்படுத்தி பாக்குற? உனக்காக நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு நான் பாட்டுக்கு ஒதுங்கி போனவளை வீணா வம்படியா கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நான் பண்ணல நீ பண்ணலன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கு மரியாதையா நான் கூப்பிட்ட இடத்துக்குலாம் நீ வந்துதான் ஆகணும். இல்லைன்னு வையே, நான் வச்சிருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் நெட்ல விட்டுருவேன். திவ்யா ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணிடாத. பாவம் கயல் அது தாங்கவே மாட்டா. தெரியுதுல்ல, அப்படியே நீ இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட? உன்னைய பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு தானே கூப்பிட்டேன். அதுக்கு ஒரு நாள் வர முடியாதா? இங்க பாரு அர்ஜுன், நான் இந்த ஊர்ல நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன். எனக்கு எப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுதோ, ஏன் நாடு ஜாமத்துல கூட உன்னை பார்க்கணும்னு தோணாலும் தோணலாம். அப்ப நீ ஒழுங்கு மரியாதையை என்னை பார்க்க வர. எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான். இல்லைன்னு வையே, நான் என்ன பண்ணுவேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். நான் வரேன். அச்சோ இப்போ நான் என்ன பண்றது? இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே, இங்க வந்து நிம்மதி இல்லாம இருக்கு எனக்கு. சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கறது? எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் மேல தப்பு இருக்காதுன்னு தான் தோணுது. இவ ஏதோ பணப்புடுங்கியா இருப்பா போல. இவளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, எங்கன்னு தான் தெரியல. யாரு கூடயே நின்று பேசிக்கிட்டு இருந்தா, சட்டுன்னு ஞாபகமே வரமாட்டேங்குது. என்ன உண்மைங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன், வரவங்க சாப்பிடுவாங்களா இல்லையா, என்ன எதுன்னு? என்ன சொன்ன? கண்டிப்பா சாப்பிட சொல்றேன் அப்படி இப்படின்னு சொன்னில்ல. இப்ப பூராத்தி செஞ்சு வச்சுட்டு வீணா தான் போச்சு. ஐயோ நிஜமாலுமே நான் சாப்பிட தான் சொன்னேன். யாரு நீ? நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். நீ சாப்பிடவும் சொல்லல, இருக்கவும் சொல்லல. அட போயா, நான் என் அண்ணனை சாப்பிட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். அது சாப்பிடாம போயிடுச்சு. அதுக்கு என் மேல குத்தமாகுமா? சரி, உன் மேல குத்தம் இல்லைன்னு சொல்லலாம். அப்ப இம்புட்டு காய்கறி சாம்பார் அது இதுன்னு வச்சிருக்கேன், அது யாருக்கு கொண்டு போய் தள்ளுறது? அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, சாப்பிட வேண்டியதானே. எப்படி 5 பேர் சாப்பிட்ட நாங்க 2 பேர் சாப்பிடுறது அப்படித்தானே? ஒரு நாள் சாப்பிட்டா என்ன தப்பு? நல்லது தானே. இப்ப எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? அது வந்துட்டா சாப்பாடு நிறைய செய்ய சொன்னா அவங்க அண்ணே மைனி எல்லாம் வராங்கன்னு பார்த்தா இவ சாப்பிடுன்னு கூட சொல்லல, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் எதுக்குடா என் உயிரை வாங்கணும்? சாப்பாடு செய்யணும். இப்ப சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஆச்சு, நானும் வேலை செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப அவ்வளவு சோறு மிஞ்சி போய் கிடக்கு. அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இவ தானே. இவளை சாப்பிட சொன்னா இவ காக்கான்னு கத்துறா. வந்தவங்கள சாப்பிடுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. உன்னோட ஈகோலாம் அதுல காமிப்பியா? டேய் சும்மா உன் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதடா. வந்து ஒரு வார்த்தை கூட அவ பேசவே இல்ல. அவங்க எப்படி பேசுவாங்க? நீ வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்டுருக்கணும். ஓ, நாங்க கூப்பிடாத இவர் கண்டாராம். எதுக்குமா இப்ப கத்திக்கிட்டு இருக்க? மெதுவா பேசுமா, கீதா தூங்குறா. ஓஹோ, மகாராணி தூங்குறாங்களோ? இப்ப நாங்க தான் பிச்சைக்காரி மாதிரி உங்களுக்கு தெரியும். எதுக்குமா இப்ப லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அங்க ரூம் வரைக்கும் உங்க சத்தம் கேட்கவும் தான் நானே வேகமா ஓடி வந்தேன். பாவம் அவ இப்பதான் களைச்சு போய் தூங்குறா. இப்ப வந்துட்டு கா காக்கான்னு கத்துனா அவன் முடிச்சிட மாட்டா? பொண்டாட்டியை எல்லாம் தாங்குற இல்லடா. நான் கேக்குறேன், அவன் மட்டும் உனக்கு உண்மையா இருக்கலாடா? இங்க பாருமா, அவ எனக்கு உண்மையா இருக்கா இல்ல உண்மை இல்லாம இருக்கான்னு உன்கிட்ட சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் என்கிட்ட இல்ல. இப்போதைக்கு கீதா நல்லபடியா தூங்கணும். கத்திக்காம சண்டை போடாம பொறுமையா பேசிக்கோங்க. போய் எங்க வேணாலும் பேசுங்க, ஆனா என் கீதா தூங்கணும், அவ்வளவுதான். அடப்பாவி, இப்ப பெத்த அம்மாவை விட அவன் உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாலோ? இங்க பாருமா, என் கீதா எப்பவுமே எனக்கு முக்கியம்தான். அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி. சும்மா இந்த மாதிரி வெட்டி டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காம பொறுமையா பேசு. கீதா முண்டிக்கிண்டி ஏதாவது எந்திரிச்சா அப்புறம் நான் உன்னை வந்து தான் திட்டுவேன், பாத்துக்கோ. பாத்தியலா உங்க மகன் சொல்லிட்டு போனத? அவன் சொல்லிட்டு போனதுல என்ன தப்பு இருக்கு? அவன் பொண்டாட்டியை நல்லபடியா பாத்துக்கிறான். அதே மாதிரி நீங்களும் உங்க பொண்டாட்டியை நல்ல விதமா பாத்துக்கணுமா இல்லையா? ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து கூட இதெல்லாம் கத்துக்கவே மாட்டியே. உனக்கு இந்த அளவுக்கு பாக்குறது ரொம்ப அதிகம். அதெல்லாம் விடு. முடிவா இப்ப என்னதான் சொல்ற? நைட்டுக்கு நாங்க சாப்பிடுறோம், நீயே சோறு சாப்பிட்டா மட்டும்தான் அது காலியாகும், இல்லைன்னா காலியாகாது. அடுத்த நாள் வரைக்கும் அந்த குண்டான அப்படியே தான் கிடக்கும். நைட்டு நீ சாப்பிட்டியா வேணாமா அதை மட்டும் சொல்லு. நைட்டு நான் என்னைக்கு சோறெல்லாம் சாப்பிட்டுருக்கேன்? அப்புறம் எனக்கு சுகர் வந்துடும். ஆமா, நாங்க மட்டும் எல்லா வயசு பாரு சுகர் வராம இருக்கிறதுக்கு. ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு நைட்டு சோத்தை சாப்பிட வழியை பாரு. எப்படியா இருந்தாலும் தோசை ஊத்த என்னைய தானே கூப்பிடுவேன். நானும் ஊத்த மாட்டேன்ப்பா. உனக்கு வேணும்னா நீயே ஊத்தி சாப்பிடு. பெரிய இந்த தோசை அதை ஊத்திக்க முடியாத என்னால? நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே 10 வகையான தோசையை ஊத்திருக்கேன். சாதாரண மாவு தோசை அதை எனக்கு ஊத்த தெரியாதா என்ன? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். ஏண்டி கையிலே? சொல்லுங்க சித்தி. எங்கடி அர்ஜுன் பரபரப்பா கிளம்பி போனாரு? உன்னைய கூட்டிட்டு வெளியில போவாருன்னு பார்த்தா அவர் மட்டும் தனியா டென்ஷன் ஆகி போனாரு. அவருக்கு ஏதோ ஒர்க் டென்ஷன், அதனாலதான் சித்தி. அப்படியா? நைட்டு சாப்பிட வீட்டுக்கு தானே வருவாரு? ஆமாம்மா. இல்லடி, அவருக்காக பூண்டு சட்னி அரைக்கலான் இருக்கேன். அவருக்கு பிடிக்கும்ல, அதான். சரிம்மா. கையில வயிற்றுல பாப்பாலாம் முண்டுதா? நல்லா புழக்கம் இருக்கு சித்தி. அஜய் என் வயிற்றுல இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. கண்டிப்பா உனக்கு ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு என்ன குழந்தை வேணும்னு நினைக்கிற? எனக்கு பாப்பா வேணும்னு ஆசையா இருக்கு சித்தி. பாப்பாவா? சரி, கடவுள் என்ன கொடுக்குறாருன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஆமா, அடுத்த ஸ்கேன் எப்போ?
நெக்ஸ்ட் வீக் சித்தி. ஓ சரிம்மா, அதான் நீ அங்கே போயிருவில்ல. ஆமாம் சித்தி. சரிம்மா, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்க முடியல, ஒரு மாதிரி முதுகெல்லாம் வலிக்குது, நான் செத்த நேரம் படுத்திருக்கேன். சரிம்மா போய் படுத்துரு. ஏக்கா என்ன பூர்ணி? இல்லக்கா, கையிலக்கும் அர்ஜுனுக்கும் எதுவும் சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் கேட்குற? இல்ல, அர்ஜுன் இவ்வளவு கோவமா வேகமா கிளம்பி போறாரு, எதுவும் சண்டையான்னு கேட்டேன். அதுவும் இல்லாம இவன் மூஞ்சி ஏதோ சரியில்லாம இருக்கா, அதான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டுக்கலான்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. அவருக்கு ஏதோ ஒர்க் டென்ஷன் போல. தீபக் அப்படிதானே, அப்பப்ப நல்லா இருப்பான், அப்பப்ப ஒழுங்கா இருக்க மாட்டான். அது மாதிரி இந்த தேனு வந்தானே இந்த சட்னி வச்சிருவான்னு பார்த்தா எங்கன்னு தெரியலையே, அவளே வரா. என்ன தேனு? அத்தை, நான் பீரியட்ஸ் ஆயிட்டேன். என்ன பீரியட்ஸ் ஆயிட்டியா? என்னம்மா அதுக்குள்ளார ஆயிட்டேன்? அதை தான் நான் அப்பையிலேருந்து சொல்றேனே, இவளுக்கு தான் ஏதோ உடம்புல பிரச்சனை. அதுவும் இல்லாம கடைசி நேரத்துல மாடி பிடிக்கிட்டு ஏறி ஏறி இறங்குறா. நானும் சொல்றேன்டி ஏறாத இறங்காதன்னு, கேட்க மாட்டேங்கிறாளே. இவளுக்கு குழந்தை பெத்துக்கணுன்ற நினைப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம மாசம் 28 தேதியிலே ஆயிராடி. அக்கா, மாசம் 28 தேதியில ஆனா நல்லது இல்லையா? அட ஏண்டி நீ வேற, மாசம் ஆகி 28 தேதியில ஆகுறது 31 32 தேதியில ஆகணும். அப்பதான் கரு நல்லபடியா இருக்குன்னு அர்த்தம். இவளே சோம்பி போய் கிடக்குறா, அப்புறம் இவளுக்கு எப்படி கருவு போய் ஒழுங்கா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு தான் கேடுன்னு நினைக்கிறேன். என்னத்தை போட்டு வளர்த்தாலும் இவ அம்மா. அப்பவே சொல்றேன், கடலை மிட்டாய் எடுத்து திங்காத, இனிப்பு கடைசி நேரத்துல பீரியட்ஸ் வந்துடும் நான் அப்பவே சொல்றேன். கேட்டாதானே? அப்பதான் 1க்கு 2 எடுத்து போட்டு வாயில போட்டு மெல்றது. இதோ இப்ப வந்துருச்சுல, வந்தியில குளிச்சுட்டு வந்தியா? இல்லத்த, உங்கள்ட்ட சொல்லிட்டு போய் குடிக்கலான்னு. உங்க அம்மா என்னத்த சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. பீரியட்ல ஆனா குளிச்சுட்டு தான் வரணும். படிச்சிருக்க, இம்புட்டு தூரம் வளர்ந்துருக்க, இவ்வளவு வருஷமா நீ தீட்டு ஆயிருப்ப, குளிச்சுட்டு வரணும்னு கூட அறிவு இருக்காது. இல்லத்த, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ, சொல்றதுக்காக நீ வந்தியலோ அப்படியே தீட்டோட? ஏன் குளிச்சுட்டு வந்து தொன்னா ஆகாதா? மாசம் தான் ஆயிட்டு இருக்க, எப்ப பாரு உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் நினைச்சு போடு. அப்புறமா கிச்சனுக்கு வந்து இந்த சட்னியை வை, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. சரிங்க அத்தை. அடுத்த மாசமாவது ஒழுங்கா இரு. சும்மா வெளியில சுத்துறேன், அங்க சுத்துறேன், இங்க சுத்துறேன்னு சொல்லிட்டு நீ குடும்பத்துக்கு வாரிசு வேண்டாம். கரெக்டா கடைசி நாள்ல தான் வெளியில ஊரை சுத்த போயிடுறது. அப்புறம் எப்படி கருத்தங்கும்? தேனு, நீ போய் குளிச்சுட்டு வாத்தா. சரிங்க அத்தை. ஏட்டா, ஏன் அந்த பிள்ளைய பயந்து போய் கிடக்கு? எதுக்கு நீ இப்படி பேசிக்கிட்டு கிடக்குற? ஏன்டி எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம இவளே சொன்னா வேற, எனக்கு கருப்பை போய் வீக்கா இருக்கு அப்படி இப்படின்னு. நான்லாம் படிக்கலனாலும் ஒருத்தவங்கள பார்த்தோன்னே கணிச்சிருவேன் யாருக்கு குறை இருக்கு குறை இல்லைன்னு. எனக்கு அப்பவே தெரியும் இவெல்லாம் நோஞ்சா நாட்டம் இருக்கவும் தான் என் அண்ணன் பொண்ணனே வேணான்னு நினைச்சேன். ஆனா என் பையன் இருக்காம இவதான் வேணும்னு கொத்த கால நின்று கட்டிக்கிட்டான். இப்ப யார் அவஸ்தப்படுறது? அவன் பாட்டுக்கு ஜாலியா கிளம்பி போயிடறான். இப்ப இவளுக்கு புரிய வச்சு நம்ம இது பண்ணங்காட்டி நம்ம உயிரில போகுது. சொன்ன எங்க கேக்குறாவே? அவன் முண்டாட்டி என்னமோ நான் திட்டுறேன் வைக்கிறேன்னு அவன் நினைச்சுக்கிறான். வீட்டுல நடக்கிறது என்ன ஏதுன்னு அவன் பொறுத்திருந்து பார்த்தாதானே. கொஞ்சம் பொறுமை கிடையாதுடி அவனுக்கு. ஆனா எம்பட்டுக்கும் அவ வீட்டுல இருந்ததை விட நம்ம வீட்டுல நல்லா சத்தான சாப்பாடு தான் போடுறோம். இருந்தாலும் அவளுக்கு தெம்புங்கிறதே வரவே மாட்டேங்குதே. 28 நாள்ல தீட்டு வருது அப்படின்னா அப்ப அவளுக்கு தானே குறையா இருக்கும். கர்ப்பப்பையில தாங்கிக்கிற சக்தியே கிடையாது அவளுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா போய் போட்டு இந்தா வருது அந்தா வருதுன்னு இப்படியே தான் சொல்லிட்டு கிடக்குறா. உண்மையாலுமே அக்கறை இருந்தா தானே போய் வாங்கிட்டு வருவோம், என்ன ஏதுன்னு பாப்போன்னு இருக்கும். அவளுக்கு குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஆசையே இல்லை போலடி. அதனாலதான் முந்தா நேத்து பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய் இம்புட்டு வச்சு தீந்துக்கிட்டு இருக்காடி. அக்கா, கடலை மிட்டாய் நல்லது தானேக்கா? அட யாருடி நீ வேற, கடலை மிட்டாய் வெறுமனை கடலை சாப்பிட்டா நல்லதுதான். அதுலதான் வெள்ளம் போட்டிருக்காங்களே, இனிப்பு ஆகாதுல்ல. உனக்கு தெரியாதா இனிப்பு சாப்பிட்டா பீரியட் வந்துருன்னு? ஆமாக்கா, அம்புட்டு தூரம் எடுத்து சொல்றேன், கேட்காம எடுத்து வச்சு திங்கிறானா அப்புறம் எவ்வளவு என்ன சொல்றது? இவ இப்படி பண்ணியே என் மகனுக்கு புள்ள இல்லாம பண்ணி விட்டுவா போல. எனக்கு தெரியும் என் மகனுக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த உள்ளி பாத்தானுக்கு தான் அம்புட்டு குறையும். சீக்குக்கார கோழியை வந்து என் பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டு என் உயிரை வாங்குறாங்க. சை தேனு, எங்க அம்மா உன்னை எவ்வளவு திட்டுறாங்க பாரு. எல்லாத்தையும் நீ தாங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்காகத்தானே. எவ்வளவு திட்டு வாங்கியும் என்கிட்ட தான் நீ குறை இருக்குன்னு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் தேனு, எல்லாம் எனக்காகத்தானே. என் மேல அவ்வளோ பாசமா உனக்கு. உன்னை நான் இப்படி காயப்படுத்திட்டேனே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுடி. தேனு, நீ எந்த அளவுக்கு எனக்காக இறங்கி பண்ணும்போது அதுக்கு இணையா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. துன்பமோ இன்பமோ கற்றுத்தரும் காலமே, நம்பினால் யாவும் மாறுமே. நம்பு மனமே, உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்கும் வாழ்விலே அன்புதான் பாலமா.